நண்பேண்டா. ஆமாம். ஸோ இப்போ வந்து இந்த ரிவர் கிராசிங்க்கு நாங்கள் ஃபெரியில் போக போகிறோம். ரிவர் தண்ணியை வந்து கடந்து போகிறது, தண்ணியை வந்து கடந்து போகிறது தான் ரிவர் கிராசிங். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஹலோ, அவன் நினச்சினேறான் தண்ணியில், அவன் நினச்சினேறான் தண்ணியில். ஆஹா, எவ்வளவு பெரிய நதி ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன இது ஒரு மாதிரி ஒரு பேட் ஸ்மெல் அடிக்குதே. நல்லா இருக்கீங்களா? ஆமாம் ஆமாம். इस मंदिर का पंडित कौन है? கோனை சாமான். அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க. பப்ளிக் பிளேஸ் எல்லாரும் இங்கே கொண்டு போவாங்களா? சாரி. கலீஜ் வாட்டர். கர்ம கர்மா, என்ன இப்படி நாறுது? ஃபெரியில் இந்த சைடு நாங்கள் கிராஸ் பண்ணியாச்சு. இந்த கப்பலில் தான் நாங்கள் வந்தோம். தள்ளி மேலே ஏற்றி வச்சுக்கிறோம். இல்லை, லைஃப் இஸ் டு எக்ஸ்ப்ளோர் சொல்லுவாங்க. ஒரு எப்படி சொல்கிறது, அன்பிளான்டாக வந்தோம். இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபெரி ரைடு வந்து ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. ஆமாம், ஃப்ளோரில் வந்தோம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். சீரியஸாக செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து உண்மையாக சினிமாவில் மட்டும்தான் கிடைக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம். பார்க்கணுன்னா பாம்பேக்கு ஃப்ளைட்டு போட்டு நேராக வந்து லொக்கேஷன் அனுப்புகிறேன். இந்த இடத்துக்கு வந்து இந்த விஷயத்தை பார்த்துருங்க. ஆமாம், பண்ணுறீங்க. மேப் மேப் நான் தான் மேப். ஒரு மாதிரி லைட்டிங்கே பாரு, பயங்கரமாக இருக்கு. லைட் இப்போ இதில் செம்மையாக இருக்கு. நேச்சுரல் லைட்டே பயங்கரமாக வந்து லைட் வந்து எல்லாத்துக்கும். இது ஆக்சுவலாக நம்ம ஊர் பெரம்பூர் மாதிரி இருக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு. இந்த காதல் பாய் மூஞ்சி பார்த்துட்டு பிரியாணி சாப்பிட போனா அப்படி தம்பி. கிட்டத்தட்ட தமிழ் பெரம்பூர் தான். சும்மா சொல்லுவேன், பெரம்பூர் தான் இருக்கு. பெரம்பூர் கூவம் அங்கே அதுதான் போட்டில் வந்திருக்கோம். கொஞ்சம் ஞாபகம் வச்சு மறந்து யாரும் போகிறோம். ஹோட்டல் பேர் கேட்டிங்களா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஐயா, ஹோட்டல் பேரே கேட்கல, எங்கேயாவது போய் மாட்டிக்க போகிறோம். என்ன ஹோட்டலு? இல்லை ஹோட்டல் ஓகே, ஹோட்டல் நல்லா இருக்குடா. ஓகேடா, கையில் கிடச்சி. ஓகே. இந்த கார்டில் காமிச்சு குத்துவாங்க. காரில் ஒன்றுமே இல்லைடா. யாரும் போயிடாதீங்க, கரெக்டாக வீடு போய் சொல்லுவோம். இதெல்லாம் பார்த்து பல வருஷம் ஆச்சு. ஆமாம். ஸோ மீட்டர்லாம் போட்டு நம்ம ஊரில் எல்லாம் பார்க்கவே முடியுதுல்ல. சென்னையில் பார்க்கலாம், ஆனால் அந்த மீட்டர் வந்து மீட்டர் மட்டும் தான் இருக்கும். ஓடாது, அது ஓடாது, இது பண்ணாது. ஏன்னா மீட்டருக்கு மேலே காசு தான் கேட்பாங்க, மீட்ரு ஓடாது. ஆமாம். ஆனால் இங்கே நாங்கள் இப்போ இருக்கிற இடத்துல வந்து மீட்டர் போட்டு தான் எங்கே போனோம். இவர் வந்து வரலாம் எங்கிட்ட சொல்ல முடியாது. வந்து ஆர்டர் ஏரியா உட்காந்தீங்களா, எங்கே வருமோ அங்கே போனீங்கன்னா மீட்டர் போட்டுருவாரு. அதனால இடம் ரொம்ப பிடிக்கும். அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. என்ன இடம் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எங்கே போயிட்டுருக்கேன், எங்கே போயிட்டுருக்கோன்னு எங்களுக்கே தெரில. அந்த அளவுக்கு தீவிரமாக போயிட்டுருக்கோம். என்ன முகம் தான் தெரிய மாட்டேங்குது. போன வெளில வச்சா பிடிங்கிட்டு போயிடுவாங்கன்னு டவுட்டாக இருக்குது. மொழியிலே தெரிவது. ஓகே, சூப்பர். ஸோ ஒரு மாதிரி இங்கே இருக்க பெரம்பூர் அந்த மாதிரி சூப்பராக ஏரியாவில் போயிட்டுருக்கோம். கரெக்டாக வீட்டுக்கு மட்டும் கூப்பிட்டு போய் எங்கே போகணுன்னு தெரில. பாம்பே வந்தாலே மலேசியா பேங்காக் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஃபாரின் பில்டிங்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க. லைஃப்பில் பெரிய ஆசை ஒன்றும் கிடையாதுண்ணா. லைஃப்பில்
அங்கேருந்து இது அப்பார்ட்மெண்ட்ஸ். அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸில் டாப் ஃப்ளோரில் வீடு வந்து செட்டில் ஆகிடும். சின்னதாக இருக்கும். ஒரு 3 காரு, 2 பைக்கு, எல்லாமே இருக்கும். கீழே பார்க்கிங்கில் இருக்கும். அது ஒய்ஃப் போட்டு போடுவோம். அது பிரச்சனை எடுத்து மாட்டி பார்ப்போம், இதெல்லாம் நடக்குதான்னு பார்ப்போம். நடக்கும். எதிர்பார்ப்பு வேண்டி நாடரில் போயிட்டு ஆனால் மும்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிராஃபிக் மட்டும் பொறுத்துக்கணும். இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் வரணும் அப்படின்னாலே ஒரு 50 நிமிஷம் கிட்ட ஆகுது. அவ்வளோ டிராஃபிக். இப்போ ஒரு வழியாக ஃபுல் டிராஃபிக்கில் தாண்டி எக்ஸ்டி கடைக்கு வந்தாச்சு. ஹாய். கடைசியாக சொன்னது கண்டுபிடிச்சு. ஹாய். फैक्ट्री है ना, यही है फैक्ट्री और वो